ஹலோ காய்ஸ் மகாநதியில அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, சாரதா வந்து காவேரிக்கு வந்து கால் பண்றாங்க. "காவேரி எங்க இருக்கிற? அம்முவ கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற?" மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமாம்மா, அம்முவ கண்டுபிடிச்சிட்டேன் தான். ஆனா வந்து அந்த ராகம் வந்து ரொம்ப மோசமானவன் போல இருக்கு. விஜய் சேட்டப்பும் ஃபேமிலியோடையும் வந்து ஏதோ பிரச்சனை போல இருக்குன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் இருக்கட்டுக்கும். நீ அம்முவ கூட்டிட்டு வீட்டுக்கு வான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இருங்கம்மா, விஜய் சாருமே வரட்டும்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சரி என்று சொல்லி அவங்க வந்து ஃபோன வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து திரட்டிட்டு போகும்போது வந்து விஜய் திரட்டிட்டு போகும்போது வந்து அந்த ராகவ் வந்து இறந்துடுறாங்க. இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா, இவங்க வீட்ட வந்ததுக்கு அப்புறமா வந்து சரின்னு சொல்லி காவேரி வந்து வீட்டுக்கு போறாங்க. போகும்போது வந்து அம்மு வந்து கத்துறாங்க. "மிஸ் நீங்க போக வேண்டாம் நில்லுங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "எதுக்கு போக வேணாம்னு சொல்ற? என்னையுமே வீட்ல தேடுவாங்க இல்லையா? இப்ப பாரு உன்ன காணோலேன்னு சொல்லி உன்னுடைய அப்பா தேடி வந்த மாரி, என்ன காணோலேன்டும் என்னுடைய அம்மா தேடுவாங்க இல்லையா? பாவம் இல்லையா? அவங்களும் தனியா இருப்பாங்க இல்லையான்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல மிஸ், என்னைக்காவது என்னுடைய வீட்ல நில்லுங்க மிஸ். எனக்கு வந்து தனியாவே இருக்க பயமா இருக்கு. அவங்க திரும்பவுமே வந்து புடிச்சிட்டு போயிருவாங்களோன்னு பயமா இருக்குன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "அப்படி யாருமே வரமாட்டாங்க. அப்படி வர்றதுக்கு உன்னுடைய அப்பாவுமே விடமாட்டாங்க. சரியா? நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டான்ற" மாரி வந்து சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போகும்போது வந்து விஜய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கார்ல வந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது வந்து அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அம்மு வந்து வரும்போது வந்து கேட்டுட்டே இருந்தா. நான் அந்த வீட்ல நின்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் கேட்குறாங்க, "இங்க பாருங்க மிஸ், நான் ஒன்று கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன விஷயம்ன்னு?" கேட்கும்போது, "இல்ல, அம்மு இவ்வளவு தூரம் கேட்குறாங்க. எங்களுக்காக இல்லாட்டிலும் அம்முக்காக வந்து நீங்க ஒரு நாளாவது எங்களோட வீட்ல நின்டுட்டு போமாட்டீங்களான்ற?" மாரி வந்து கேட்குறாங்க. "அது எப்படிங்க? அந்த வீட்ல நின்டா உங்களோட தாத்தா, பாட்டி ஏதாவது நினைக்க மாட்டாங்களான்ற?" மாரி வந்து சொல்றாங்க. "அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. வேணும்னு சொன்னா நீங்க அவங்ககிட்டயே கேட்டு பாருங்கன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "சரி, நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னா நான் அங்க நிக்கிறேன் இன்னைக்கு மட்டும்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்களோட தாத்தா, பாட்டிய கேட்கும்போது, தாத்தா, பாட்டி சொல்றாங்க, "அதுக்கு என்னம்மா, தாராளமா நிக்கலாம். இன்றைக்கு மட்டும் இல்ல. எப்பவுமே நீ வந்து நிக்கலாம்ன்ற" மாரி தான் சொல்றாங்க. "ச்சே ச்சே, அப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து நான் நிக்கல. இன்றைக்கு மட்டும் அம்முக்காக நான் வந்து நின்டுட்டு போறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. சரி என்று சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, வீட்டில அம்மா தேடுவாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றதுன்ற மாரி நினைச்சிட்டு அவங்களோட அம்மாக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "அம்மா இங்க பாருங்கம்மா, அம்மு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால இன்றைக்கு ஒரு நாள் அவங்களோட வீட்ட நிக்கிறேன் அம்மான்ட்டு" சொல்றாங்க. "சரி அம்மான்ற" மாரி வந்து இவங்களுமே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, காவேரி இருந்து அவங்களோட வீட்ல இருக்கிற இடம் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அங்க இருந்த டைரி ஒன்று எடுத்து வந்து பார்க்குறாங்க. என்ன டைரி ரொம்ப பழசா இருக்கு. சரி, ஒருவேளை அவங்கள இந்த தேவைப்பட்ட டைரியா இருக்கும் போல இருக்கு. தேவையில்லாம நான் இல்ல எதுவுமே எடுக்கக்கூடாது என்னட்டு நினைக்கிறாங்க. ஏதாவது புக்ஸ் இருந்தா நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு என்ற மாரி வந்து விஜய்க்கு சொல்றாங்க. சரி, நான் என்னுடைய ஒய்ஃப்க்கு ரொம்பவே புக்ஸ் வாசிக்கிறது பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த வீட்ல இருக்கு. இப்பவும் இருக்கான்ற மாரி வந்து கேட்குறாங்க காவேரி. ஆமா, அவங்க பாவிச்ச அதிகமான பொருட்கள் எல்லாம் இப்பவுமே என்னட்டயே இருக்குன்ற மாரி வந்து சொல்லிட்டு ஒரு புக்க வந்து கொண்டாந்து குடுக்குறாங்க. அந்த புக்க வந்து வாசிச்சுட்டே இருக்கும்போது வந்து, காவேரிய பார்த்து அம்மு கேட்குறாங்க, "மிஸ், நீங்க வந்து புக் வாசிச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க என்னோட பேசிட்டே இருக்க மாட்டீங்களான்ற?" மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரு அம்மு, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும். அதனால நீ ரொம்ப நல்லாவே தூங்குன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "நான் காலையில எழுந்திரிச்சு எங்களோட வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கப்புறமா நீயும் ஸ்கூலுக்கு வந்துருன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "சரி, நீங்க புக்ஸ் வாசிக்கிறத விட்டுட்டு எனக்கு ஏதாவது கதை சொல்லலாமேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "சரி அம்மு, நான் ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கிறேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், விஜய் நின்று பார்க்குறாங்க. "காவேரி, இப்படி ஒவ்வொரு நாளுமே நீ ஒவ்வொரு கதை இந்த குழந்தைக்கு சொல்லுவேன்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். அந்த நாள் எப்போ வருமோ தெரியலன்ற மாரி வந்து நினைச்சு ஏங்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்ற மாரி நினைச்சு அழுகுறாங்க. அழும்போது வந்து காவேரி கேட்குறாங்க, "எதுக்கு சார் அழுகுறீங்க? அதுதான் அம்மு கிடைச்சிட்டா இல்லையா? வீட்டுக்கு வந்துட்டா இல்லையா? அதையே நினைச்சு பயப்படுறீங்களான்ற?" மாரி வந்து சொல்கிறாங்க. "இல்ல, இல்ல. அம்முக்கு வந்து இந்த நேரத்தில அம்மா பக்கத்தில இருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவா. அந்த சந்தோஷம் தான் அவளுக்கு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா, அவங்களோட அம்மா பக்கத்துல இருந்தா எப்படி நல்லா பார்த்து கொண்டிருப்பா. இப்ப வந்து அம்மு திரும்பி வந்தோனே எவ்வளவு அரவணைச்சிருப்பா. அந்த கவலை கண்டிப்பா வந்து அந்த சின்ன குழந்தைக்கு இருக்கும் தானே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது வந்து விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "என்ன காவேரி, நீ தானே அம்முவோட அம்மா. அவங்களோட உன்னோட மடியில வந்து அவங்க படுத்திருக்கும்போது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுருப்பாங்க" என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. ஆனா அம்முக்கும் இந்த விஷயம் தெரியாது. உனக்கும் இந்த விஷயம் தெரியாது என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. "சரி சார், நீங்க ஏதாவது
முதலாவது வந்து உங்களோட ஒய்ஃபை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அவங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்? என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கும்? எப்படியான லைஃபா இருந்துச்சு உங்களோட லைஃப்ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுவா ரொம்ப வந்து சந்தோஷமான அதெல்லாம் வந்து ஒரு நாள்ல சொல்லி முடிக்க முடியாதுன்ற மாரி வந்து சொல்றாங்க. ரொம்ப தங்கமானவங்க, என்னில ரொம்ப பாசமா இருப்பாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? நீங்களுமே அவங்கள ரொம்ப பாசமா இருக்கிறீங்க. அதே மாரி அவங்களுமே உங்கள ரொம்ப பாசமா இருக்கிறாங்க என்று சொன்னா, ஏன் இந்த மாரி வந்து பிரிவு ஏற்பட்டது என்ற மாரி வந்து சொல்றாங்க. அத பற்றியெல்லாம் சொல்ல விரும்பலங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி உங்களுக்கு விருப்பம் இல்லையேண்டா விடுங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி அவங்க எங்கேன்னு நீங்க தேடி பார்க்கலையா? கண்டிப்பா தேடி பார்த்துருப்பீங்களே என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா நான் தேடி பார்த்தேன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆனா வந்து அவங்க என்னோட வந்து சேர்ந்து வாழ வருவாங்களான்றத வந்து சந்தேகமா இருக்கு. ஏன் வரமாட்டாங்க? கண்டிப்பா வருவாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல. அவங்க வார நேரம் வரட்டும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்காக இல்லாட்டிலும் அம்முக்காவாவது அவங்களுடைய அம்மாவ நீங்க தேடி கண்டுபிடிக்கத்தானே வேணும். பாவம் இல்லையா? அம்மு பார்த்தீங்களா எவ்வளோ பயந்து போயிட்டாங்க. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அம்மாவோட வந்து வர்ற சந்தோஷம் வருமா? அவங்கட அம்மாண்ட கையால சாப்பிடுற சந்தோஷம் வருமா? சீக்கிரமாவே அவங்கட அம்மாவ நீங்க கூட்டிட்டு வரணும். எனக்குமே வந்து அம்மாவோட அம்மா வந்து பார்க்கணுமென்ற ஆசையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்த ஃபேமிலி மாதிரி தெரியுது. எதுக்கு பிரிஞ்சு போனீங்க? ஒண்டுமா புரியலையே! உங்களோட தாத்தா, பாட்டி கூட அதே கவலையில இருக்கிற மாரி தான் இருக்குது என்ற மாரி வந்து சொல்றாங்க. அம்மா பாவம் இல்லையா? அவங்களோட அம்மா இல்லாதால தான் என்னில இவ்வளோ பாசம் காட்டுறாங்க. அவங்களோட அம்மா இருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என்ற மாரி வந்து சொல்றாங்க. விஜய் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஒய்ஃபுக்குமே சின்ன குழந்தைங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அம்முவையும் ரொம்ப பிடிக்கும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப எப்படி அவங்க வந்து அம்முவ பிரிஞ்சிருக்கிறாங்க? வாய்ப்பில்லையே என்ற மாரி வந்து சொல்றாங்க. அம்முக்கும் அவங்கள பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் இல்லையா? அம்முக்கு நீங்க கூட்டிட்டு கொண்டு போய் காட்டலையா? அம்முவ பார்க்க அவங்க ஆசைப்பட்டுருப்பாங்களே! இல்லது போனா நீங்க அவங்கள கூட்டிட்டு வர விரும்பலையா? ஏன் சார்ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்லங்க எனக்கு அவங்க இந்த வீட்டுக்கு வர்றது தான் பிடிக்கும். அதே மாரி அம்முக்கும் இப்ப அவங்க இந்த அம்மா வருவாங்கன்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க. வருவாங்க, சீக்கிரமே வருவாங்க. நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நான் எதிர்பார்த்த மாரி நடந்துட்டே தான் இருக்குது என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க சார், இனிமேல் நீங்க அம்முவ நினைச்சு பயப்படவே தேவையில்ல. நாம அந்த ஸ்கூல்லயும் சரி, வரைக்கும் சரி அம்மு வந்து பத்திரமா இருக்கிறாவான்றத நான் பார்ப்பேன். ஸ்கூல்ல மட்டும் இல்ல, வெளியில வந்ததுக்கப்புறமாவும் நீங்க வந்து அம்முவ கூட்டிட்டு போனதுக்கப்புறமா தான் நான் போவேன். இல்லைன்னு சொன்னா நான் ஃபோன் பண்ணியாவது கேட்பேன். நீங்க பயப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் என்னோட தப்பு தான். அம்மு வந்து வீட்டுக்கு வரப்போறேன்னு கேட்டிருந்தா. ஆனா நான் வந்து கூட்டிட்டு போகாம அதிலேயே விட்டுட்டு போனதுக்கான காரணம் வந்து நீங்க பிரச்சனை பண்ணதால மட்டும் இல்ல. அங்க ஸ்கூல்ல நடந்த பிரச்சனையால தான் நான் விட்டுட்டு போனேன். ஆனா வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில முடியும்னு எனக்கு தெரியாது. அந்த ராகவ் வந்து உங்களோட குடும்பத்துக்குமே பகையண்ட எனக்கு தெரியாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோடையுமே அவங்க பகை போல இருக்கு. எல்லார கேட்டாலுமே வந்து அவங்க பிரச்சனைன்ற மாரி தான் சொல்றாங்க. இல்லையா சார்? என்ற மாரி வந்து சொல்லும்போது, ஆமாமா என்ற மாரி வந்து சொல்றாங்க. இனிமேல் அந்த பிரச்சனையே இல்ல தானே என்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து காவேரிய விஜய் கேட்குறாங்க, "நாளைக்கு ஸ்கூலுக்கு போவீங்களான்ற?" மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமா, கண்டிப்பா போவேன். போகாம எப்படிங்க நிக்க முடியும்? கண்டிப்பா போவேன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல, அம்முவ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணுமா? இல்லையான்ட்டு நான் யோசிக்கிறேன். ஒரு நாள் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ரொம்ப பயந்துட்டான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "ஆமாம்மா, ஒரு நாளைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவம் இல்லையா? சின்ன குழந்தை. இந்த மாரி கூட்டிட்டு போகும்போது பயந்திருப்பான்ற" மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா காலையில எழுந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, காவேரி, "சரி அம்மு நான் போயிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல மிஸ், நான் இந்த ஸ்கூலுக்கு போகல. நீங்களும் ஒரு நாள் இந்த ஸ்கூலுக்கு போகாம இங்க நிக்க முடியுமான்ற" மாரி வந்து கேட்குறாங்க. "என்னம்மோ நீ வந்து ரெஸ்ட் எடுக்க தான் வேணும். நான் ஸ்கூலுக்கு போகாம எப்படி நிக்க முடியும்? நான் மிஸ் இல்லையா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? நான் போய் வந்து எல்லா பாடம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல மிஸ், உங்கள பிரிஞ்சிருக்கவே எனக்கு மனசு வருதில்ல. என்னமோ தெரியல மிஸ், எனக்கு வந்து அம்மா வந்து காணாம போயிட்டாங்க. ஆனா வந்து உங்கள எப்ப பார்த்தனோ அண்டையில இருந்தே என்னுடைய அம்மாவ பார்க்குற மாரி இருக்கு மிஸ். அதனால நீங்க இருக்கும்போது, பக்கத்துல இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்லயுமே நீங்க இருக்கிறீங்க. வீட்லயுமே நீங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது விஜய் வந்து பார்க்குறாங்க. நானுமே அதைத்தானே ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு வந்து காவேரி ஒத்துக்கொள்ள மாட்டாவே என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது காவேரி என்ன சொல்றாங்க, "எப்படியம்மா வீட்ல வந்து இருக்க முடியும்? சரி, நீ ஆசைப்படுறேன்றதுக்காக அப்பப்ப நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறேன். சரியா? உனக்கு எப்பலாம் ஸ்கூல் இல்லையோ அந்த நேரத்துல எல்லாம் நான் வீட்டுக்கு வந்துட்டு போறேன். சரியா? உன்னோட வந்து பேசிட்டு போறேன்.
போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கெல்லாம் நான் வர வேண்டாமா, உங்களோட வீட்டுக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதான்மா ஒண்டி நான் இங்கே வந்து இருக்கிறேன், வெளியேண்டு போனால் நீ அங்கே வந்து பேசிட்டுரு சரியா, விளையாடிட்டுருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வராதனால நான் அங்கே வருவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தாராளமாக நீ வர, ஆனால் வந்து உன்னுடைய அப்பா வந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நீ போகணும், அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நீ வரணும், மற்றவங்க யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மிஸ், நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது காவேரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பார்த்தீங்களா அந்த சின்ன குழந்தை வந்து தாய்க்காக எவ்வளவு ஏங்குறாங்க. இனிமேலும் வந்து உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கோ தெரியல, அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுடைய அம்மா வந்து கூட்டிகிட்டு வர வழியை பாருங்க. பாவம் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்களா, என்ன வந்து இங்கே நிற்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு பாசத்துக்கு ஏங்குறாங்க. தயவுசெய்து அவங்களை கூட்டிகிட்டு வாங்க, அந்த முயற்சி எடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ற மாதிரி வந்து காவேரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து விஜய் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், யாரை காவேரி கூட்டிகிட்டு வர சொல்கிற, நீ தானே அது, நீ இந்த வீட்டில் தானே நிற்கிற, இன்னைக்கு அப்புறமா யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி காவேரி தனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டை போய் ரெடி ஆகிட்டு போகணுமென்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, காவேரி வந்து நினைக்கிற மாதிரி அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடியதாக இருக்குதா, அல்லது போனால் வந்து உண்மையிலேயே தாழ்ந்தா வந்து அவங்க அம்மாண்ட அறிஞ்சிடுறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.